வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக உங்களை எங்களுடைய குழுவின் சார்பாக ஒரு ஆன்மீக பதிவுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாதவர்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும், அந்த பெல் பட்டனையும் நீங்கள் அமைக்கிவிட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதாவது இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற அந்த நாள், அதாவது 19/7/24/2024 ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம். ரேர் காம்பினேஷன், வெரி ரேர் காம்பினேஷன். இப்போ நாங்கள் ஒரு வாரமாக அந்த இது நாங்கள் நிறுத்தி வச்சுருந்தோம். வாரம் போடுறத ஒரு வாரமாக நிறுத்தி வச்சுருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க மக்கள், நாடி ஜோதிடத்தை பற்றி பார்த்துட்டு. அப்போல்லாம் அதில் வெளிநாட்டு வாழும் மக்கள், அதாவது மலேசியா, துபாய், பஹ்ரைன், இந்த மாதிரி ஊர்லேருந்து பல தமிழ் அன்பர்கள் ஆடி மாதம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நாடி ஜோசி என்ன சொல்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு பழைய நண்பர்கள், நாடி ஜோசியம் பார்த்த நண்பர்கள், நாடி ஆசிரியர்கள், இவரெல்லாம் கொஞ்சம் விவாதித்தேன். ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம், அதனால் வச்சுக்கோங்க. அந்த மாதத்தை பற்றி பல தவறான கருத்துக்கள் இருக்கிறது. அது இயற்கையை சார்ந்த ஒரு மாதம். இயற்கையை சார்ந்த மாதம்னா ஆடி காற்றுல அம்மியும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு பழமொழி. அம்மிக்கல்ல தூக்கிடுமா ஆடி மாதத்தில். அது கிராமத்தில் அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னா, ஆடி மாதம் வந்தோடனே எங்கெங்கே அவனுக்கு நிலம் இருக்குதுல தேடி வச்சிருப்பான்றான். என்ன, அப்போ தான் தை மாதம் அறுவடை பண்ணணும். நம்பால் என்ன பண்ணிட்டாரு, உடனே ஆடி மாதம் கல்யாணம் பண்ண விடாதுட்டார். அது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங். அது அந்த பெரியவங்க சொன்னது. ஆடி மாதத்துக்கு விவசாயத்துக்கு நீ பணத்தை செலவு பண்ணால் தை மாதத்தில் உனக்கு பணம் கிடைக்கும், விவசாய பணம் கிடைக்கும். விவசாய பணம் கிடைச்சா உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறப்பாக கல்யாணம் பண்ணலாம். சரி, அடுத்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் மேசத்தை தம்பதிகளை பிரித்து வைக்கிறாங்க, அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாரு. அவர்கிட்ட ஃபோன், அவருக்கு மெயில் திருப்பி ரிட்டர்ன் மெயில் போட்டு கேட்டேன், தம்பி உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். இளம் வயதுக்காரர் தான். அதனால் அவருக்கு இந்த பதிலில் நான் சொல்லியே ஆகணும். ஆடி மாதத்தில் ஃபுல்லாகவே சார் நம்ம செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கணுன்றக்காக விரதம் இருக்கணும். விரதம் இருந்து, மண் தான் நம்மளோட தெய்வம். மண்ணில் பிறந்தோம் மண்ணுக்குள் போகிறோம். இந்த மண் தான் நம்மளோட தெய்வம். அப்போது தீட்டு தனக்கு இல்லாத இருக்கணுன்றது ஒரு விதி. சிவன் எப்பொழுதுமே அவர் டைரெக்டாக சில ஆர்டர்கள் தான் கொடுக்குறாரு. ஆல் ஆர்டர்ஸ் த்ரூ அம்பாள். என்ன, அம்பாள் வழியை தான் கொடுக்குறாரு. என்ன, புரிஞ்சுட்டிங்களா? சிவன் தூங்கினாலும் அம்பாள் தூங்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. உலகை காக்கும் அந்த பொருள், அந்த அந்த ஒர்க்கை, அந்த அந்த பொசிஷனை அம்பாள்கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ அந்த அம்பாலை வழிபடணும். 11 மாதம் அம்பாள் நம்மளை காத்துட்டுருக்கா, பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க. என்ன, எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்தோடனே அம்மான்னு தான் சொல்லுது. அப்படி இருக்கிற அம்பாளுக்கு மகிழ்விக்கிற வண்ணம் எல்லா சாப்பாடும் பண்ணணும், படையல் போடணும், அதை போடணும், இதை பண்ணணும், எல்லாம் என்னென்ன பூஜைகள் அம்பாளுக்கெல்லாம் தேவையை பண்ணணுன்றாங்க. அதில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில நல்ல நாள் பண்ணணுன்றாங்க. இப்போ அந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கெல்லாம் சொன்னேன், பரவாயில்லைங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு குற்றமாக கருதாதீங்க. உங்கள் சொந்த ஊருக்கு பணம் அனுப்புங்க. உங்கள் ஊரில் இருக்கிற எல்லை அம்மன், உங்களுடைய ஃபேமிலி அம்பாள் இருப்பாங்க, அந்த அம்பாளுக்கெல்லாம் நீங்கள் எதாவது செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அம்பாலாக பாவிச்சு பெண் குழந்தைகளுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு தீட்டு கிடையாது. அப்புறம் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்ம நண்பர், முக்கியமான நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, தம்பதிகளை பிரித்து வைப்பதால் என்ன பயன் ஆடி மாதத்தில் அப்படின்னு. தம்பதிகளை பிரித்து வைப்பதால் ஒரு பயனும் இல்லை. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறகாது. ஆடியிலேருந்து இப்போ கணக்கு போட்டால் 9 மாதம் வந்துடும் கணக்கு. 9வது மாதம் அந்த பெண்மணி குழந்தை பிறந்தாங்கன்னா, அந்த காலத்தில் கிராமத்தில் ஏர் கண்டிஷன் வசதி கிடையாது. வடநாட்டில் அந்த மாதிரி எந்த ஊரில் பெரிய ஏர் கண்டிஷன் வசதியெலாம், ஏர் கண்டிஷன் ஹாஸ்பிட்டலாம் கிடையாது. வீட்டில் தான் டெலிவரி ஆகணும். இந்த குழந்தை வெயிலில், சித்திரை மாதம் வெயிலில் கஷ்டப்படும்.
பல இந்த வெக்கை நோய்கள்னால் அவதிப்படுறதுக்காக தம்பி கொஞ்சம் ஒரு நாள் ஒரு மாதம் பொறுத்து புரட்டாசி ஐபிசியில் குழந்தைக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஜூன் ஜூலையில் பெற்றுக்கானாங்க. அதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தீட்டு தனக்கு இருக்காது இருப்பாங்க. பெண்கள் வந்து இது பெண்களுக்கான ஒரு முக்கியமான மாதம். ஸோ நாடி ஜோசியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்பாலை கும்பிடணும். அம்பாலை கும்பிட்டாலே இந்த குழந்தை இல்லா பெண்களுக்கு அருமையான குழந்தை பிறக்கும். கல்யாணமாகாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் தை மாதத்துக்குள்ள நல்ல கல்யாணம் நடக்கும். இது வந்து பழமை வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு போனோம். திடீர்னு நம்மளே ஒரு அம்மனை உருவாக்கி அந்த அம்மனுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 500, 600 இல்லை 1000 வருடங்கள் பழமையான அம்மன். சரி, அடுத்த ஒரு அன்பர் இப்போல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க ஜிவி கம்யூனிகேஷனுக்கு. சார் வெள்ளிக்கிழமை போனால் ஒரே கூட்டமாக இருக்குது சார். நாங்கள் ரொம்ப நல்ல விஷயம் சார், கூட்டத்தை விட்டுருங்க. ஒவ்வொரு நாளும் வெள்ளி ஹோரை, சுக்கிர ஹோரைன்னு ஒன்று வரும். அந்த ஹோரை ஏறக்குறைய வெள்ளிக்கிழமைக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர். அந்த சுக்கிர ஹோரையில் போய் அந்த அம்பாளுக்கு என்ன வேணும் சார் பண்ணிட்டு வாங்க. அந்த கூழ் ஊற்றணுமே சார், கூழ் ஊற்றுறது. அந்த கூழ் ஊற்றுறது வந்து இப்போ வந்து அம்பாலேயே ஒரு சில அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டாங்க. என்ன கூழ் ஊற்றுறதுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் வந்து அது பெரிய விழா ஆக்கி அந்த விழாவுக்கு பாதுகாப்பு கேட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும். நம்ம வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சாதாரணமாக நல்ல ஒரு கூழ் தெரிஞ்சால் கூழ் நல்லா பண்ணி என்ன அது கூழ் சாப்பிடுவது ஒரு குளிர்ச்சி உருவாக்கும், புரோட்டீன் சத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு தான். ஒரு நாள் கூழ் சாப்பிடக்கூடாது. ஆடி மாதம் ஃபுல்லாகவே அந்த வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னா. அப்புறம் இன்னொரு அன்பர் மிகச்சிறந்த கேள்வி கேட்டார், சார் ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனை கும்பிடணும்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன சார் சிவனை விட்டுருவீங்களா? நோணும், அவரை தான் முக்கியமாக நம்ம ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கணும். திங்கக்கிழமைனா அவருக்கு சோமவாரம் இல்லையா, அப்போ போய் இது பண்ணணும். ஏன்னா அடுத்து வர மாதமெல்லாம் அவருடையது. புரட்டாசி கடகத்தில் சூரியன் இருந்து அங்கேருந்து சிம்மத்துக்கு போயிட்டாருன்னா புரட்டாசி மாதம் சூரியன் சிறப்பாக இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாத விரதத்தை பற்றி நான் அப்போ அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆக இந்த ஆடி மாதத்தில் அக்கார்டிங் டு அகஸ்தியர் நாடி அண்ட் அதர் நாடிகள் சொன்னது வந்தும் விளக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை தான் அவங்களும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆடி பட்டம் தேடி விதை. ஆடி மாதம் வந்து விரதம் இருந்து ஒன்று வேண்டுதலெல்லாம் நிறைவேறும். அப்புறம் வந்து வீட்டில் வந்து வேப்பலையே அட்லீஸ்ட் ஒரு கொத்தாவது கட்டி வைங்க. வீட்டில் வாசலில் கோலம் போடுங்க. அப்புறம் வீட்டை சுத்தமாக வச்சுக்கங்க. ஏன்னா காற்று அதிகமாக வீசுவதனால் பல தொற்று நோய்கள் வரலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த தொற்று நோய்கள் வருவதை தடுப்பதற்கு வீடை கிருமி நாசினிகள், செயற்கை கிருமி நாசினிகள்லாம் வேண்டாம், இயற்கை கிருமி நாசினிகள், வேப்பலை, சாம்பிராணி, நல்ல சாம்பிராணி, இந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணுங்கள். புலால் உண்பதை தவிர்க்கவும். புலால் உண்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த ஆடி மாதம் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் அனைவருக்கும் முக்கிய மாதமாக இருந்தாலும் நமது இந்து மக்களுக்கு அதிமுக்கியமான மாதம் என்பதை நாடி மிக தெளிவாக சொல்லியிருக்குது. அதனால் இந்த பதிவில் நாங்கள் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு தேவையான பதிலுக்கு கூட கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.